மறைவான ஞானம் அறியக்கூடியவர்களே, மறைவான ஞானம் அறிபவர்களே என்று வருதான். மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கல்லவா தெரியும். நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணையாக நபிகள் நாயகத்தை ஆக்கிவிட்டார்களே. எங்க ஆக்குறாங்க? எங்கெங்க ஆக்குறாங்க? மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு தெரியும். சரி, அல்லாஹ் தஆலா அதை யாருக்கு அறிவித்து கொடுக்க மாட்டான்னு குர்ஆன்ல வருதா? ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா மறைவான ஞானத்தை அறிந்தவன். அந்த ஞானத்தை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூல், அவன் பொருந்திக் கொண்டவர்களுக்கே தவிர. அப்ப அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை அறிவித்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். எத்தனையோ மறைவான ஞானங்களை சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த உலகத்தில் வைத்தே சய்யிதுனா ரசூலுல்லாஹி அறிவித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும், இன்னைக்கு நடக்கக்கூடிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி முழுவதையும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தன் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஅக்பர பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை எதெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி அறிவிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அது மறைவான ஞானம் தானுங்க. அந்த அடிப்படையில் நம்ம மறைவான ஞானம் சொன்ன உடனே அது ஷிர்காக ஆகிவிடுவாம். இவங்க இந்த ஒரு பாணியில் போனா ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. கண்டதையெல்லாம் ஷிர்க்குன்னு